ஒரு சிறிய பூக்கடையில் வேலை செய்து வந்தவள் லக்ஷ்மி. அவளுக்கு திருமணமாகி 5 வருடங்களான நிலையில் அவளுடைய கணவர் உடல்நிலை சரியில்லாமல் போய் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு இறந்து போனார். லக்ஷ்மிக்கு ஒரு மகள் இருக்கிறாள். தன் வேலைக்கு போய் சம்பாதிக்கும் பணம் வீட்டுச் செலவுக்கே சரியாகி போனது. மேலும் கொஞ்சம் கடன் பிரச்சனையும் இருந்தது. தனக்கு இருந்த ஒரே மகளை பக்கத்து ஊரிலுள்ள ஒரு அரசு பள்ளியில் சேர்த்து விட்டிருந்தாள் லக்ஷ்மி. அதற்கான செலவுகளை சமாளிக்க முடியாமல் இந்த வேலையை விட்டுவிட்டு வேறு ஏதாவது வீட்டு வேலை கிடைத்தால் தன் மகளின் எதிர்காலத்திற்கு சேமிக்க முடியும் என்ற எண்ணத்தில் இருந்தாள் லக்ஷ்மி. அப்போதுதான் தனக்கு நட்பாக பழகிய ஒருவர் மூலம் பக்கத்து தெருவில் ஒரு பெரிய பங்களாவில் வீட்டு வேலைக்கு ஆள் தேவைப்படுவதாக, எப்படியாவது மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் கிடைத்தால் போதும் என்று நினைத்தாள் லக்ஷ்மி. அடுத்த நாள் நேர்த்தியாக உடை அணிந்து அந்த வீட்டிற்கு சென்றாள். உடனே முதலாளி வெளியே வந்தார். யாரு நீங்க என்று கேட்டார். இந்த வீட்டில் வேலை இருந்தால் சொல்லுங்கள் என்றாள் லக்ஷ்மி. வேலை இருக்கு, அதனால தான் நான் உங்களை பார்க்க வந்தேன் என்றார் முதலாளி. அவரது பெயர் கணேஷ். அவருக்கு வயது 55-60 இருக்கும். ஆனால் பார்க்க நல்ல இளக்காரமாக இருந்தார். உள்ளே வாங்கம்மா என்று அழைத்துச் சென்றார். உடனே லக்ஷ்மியை மிகவும் பிடித்து போனது கணேஷுக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கீங்க, இப்போதைக்கு ஒரு டீ போடுவீங்களா என்றார். லக்ஷ்மி டீ போட்டு கொடுத்தார். அந்த டீயை குடித்ததும் கணேஷுக்கு மிகவும் பிடித்து போனது. நீங்க வீட்டிலேயே தங்கிக்கலாம், அல்லது உங்க வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம். நீங்க சமைக்கணும், தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றணும், மற்றபடி வாஷிங் மிஷின் இருக்கு, அதுல துணி துவைச்சுக்கலாம். வீடு எப்பவும் சுத்தமாக இருக்கணும் என்று முடித்தார். அடுத்த நாளே லக்ஷ்மி வேலைக்கு சென்றாள். முதலாளிக்கு பிடித்த மாதிரி சமைத்து கொடுத்தாள். கணேஷ் நன்கு சாப்பிட்டு பாராட்டினார். மீண்டும் இணைப்பு. லட்சுமிக்கு கிடைத்த இந்த வேலை அவளது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். சில நாட்கள் கழித்து ஒரு நாள் லட்சுமியிடம் கணேஷ் திறந்து பேச ஆரம்பித்தார். உங்க குடும்ப பின்னணி என்னம்மா என்று கேட்டார். லட்சுமியும் தன் கணவர் இறந்தது முதல் அவர் மூலமாக வாங்கிய 3 லட்சம் ரூபாய் கடன் வரை எல்லாவற்றையும் சொன்னாள். வட்டி கூட கட்ட முடியாமல் தவிப்பதாகவும் தன் மகளை அரசு பள்ளியில் சேர்த்திருப்பதாகவும் கூறினாள். லட்சுமியின் நடவடிக்கைகளை கவனித்த கணேஷ் அவளுக்கு உதவ முடிவு செய்தார். உங்க கடனை எல்லாம் நான் அடைச்சுடுறேன் என்று சொல்லி ஒரே பணமாக கொடுத்து முடித்தார். மேலும் லட்சுமியின் மகளை நல்ல பள்ளியில் சேர்க்க ஏற்பாடு செய்தார். நீங்க இங்கேயே தங்கிக்கலாம், தேவைப்பட்டால் உங்க மகளையும் அழைத்து வந்து இங்கேயே தங்கிக்கலாம் என்றார் கணேஷ். தன்னை பற்றியும் அவர் சொன்னார். எனக்கும் திருமணமாகியிருந்தது. என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க. என் மகன் லண்டனில் சொந்தமாக தொழில் செய்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான். எனக்கு பேர குழந்தைகள் இருக்காங்க. ஆனா எனக்கு இப்போ ஒரு துணை தேவைப்படுது. லட்சுமியிடம் நேரடியாக கேட்டார். நீயே இந்த வீட்டுக்கு வந்துறேன், நான் உன்னை மணந்துக்கிறேன். உன்னை வேலையாளாக பார்க்க எனக்கு மனசில்லை. நீ என்னை வயசானவன்னு நினைச்சு மறுத்தாலும் மறுக்கலாம். உனக்கு பிரியம் இருந்தால் சொல்லு. இதை கேட்ட லட்சுமிக்கு ரொம்ப பிடித்து போனது. ஏனென்றால் அவர் தன் கடனை முடித்திருந்தார். 10,000 ரூபாய் போதும் என்று நினைத்த தனக்கு 15,000 ரூபாய் சம்பளமும் கொடுத்தார். மேலும் கடனை திருப்பித் தர வேண்டாம் என்றார். தன் மகளின் எதிர்காலம் இவர் கையில் இருப்பதை உணர்ந்தாள். கணேஷ் தன் மகனை வெளிநாட்டிலிருந்து வரவழைத்து லட்சுமியை அறிமுகப்படுத்தினார். அவர் மகன் மிகவும் பாசமாக நடந்து கொண்டான். எங்க அப்பாவுக்கு ஒரு துணை தேவைன்னு நினைச்சேன், நீங்க நல்லா இருங்க என்றான். லட்சுமிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மீண்டும் இணைப்பு. கணேஷின் மகன் லட்சுமியை ஏற்றுக்கொண்டான். ஆனால் ஊரில் மக்கள் என்ன நினைப்பார்கள்? லக்ஷ்மி இந்த திருமணத்திற்கு சம்மதித்தாளா? அடுத்த பகுதியில் பார்ப்போம்.
லக்ஷ்மி கணேஷிடம் சம்மதம் தெரிவித்த பிறகு அவர்களுக்கிடையே ஒரு புரிதல் உருவானது. ஆனால் ஊரில் உள்ளவர்கள் பல்வேறு விதமாக பேசினார்கள். சிலர் வயது வித்தியாசம் பெருசாயிருக்கே என்றார்கள். வேறு சிலர் இவளை கட்டிக்கிட்டு என்ன ஆகப் போகுது என்று கேலி செய்தார்கள். ஆனால் லக்ஷ்மி காதை பொத்திக் கொண்டாள். எனக்கு வேற வழி இல்லை. என் மகளின் எதிர்காலம்தான் முக்கியம். இவர் எனக்கு கொடுத்த மரியாதையை, உதவியை வேறு யாரும் கொடுக்க மாட்டார்கள் என்று நினைத்தாள். கணேஷும் லக்ஷ்மியை மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவளுக்கு மரியாதையாக நடந்து கொண்டார். நீ என் வீட்டுக்கு இரும்பு கதவு போல என்று சொல்லி அவளுக்கு அதிகாரமும் கொடுத்தார். லக்ஷ்மி பூக்கடை வேலையை விட்டுவிட்டு முழுநேரமாக கணேஷின் வீட்டை கவனித்து கொண்டாள். லக்ஷ்மியின் மகளும் புதுப்பள்ளியில் நன்றாக படித்தாள். கணேஷ் அவளை தன் பேரக்குழந்தையைப் போல நேசித்தார். இவளுக்கு நல்ல படிப்பு, நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் என்று திட்டமிட்டார். ஒரு நாள் கணேஷின் மகன் லண்டனிலிருந்து கைபேசியில் அழைத்தான். அப்பா, நீங்க சந்தோஷமா இருந்தா போதும், லட்சுமி அக்காவை நல்லபடியா பார்த்துக்குங்க என்றான். அதற்கு கணேஷ், நீ கவலைப்படாதே, எல்லாம் நல்லபடியா நடக்குது என்றார். லட்சுமிக்கு முன்பை விட வாழ்க்கை புத்துணர்ச்சியாக இருந்தது. இருந்தாலும் சில சமயங்களில் அவளுக்கு சந்தேகம் வந்தது. இவர் என்னை மணந்துகிட்டதுக்கு பின்னால ஏதாவது காரணம் இருக்குமா என்று நினைத்தாள். ஆனால் கணேஷின் செயல்கள் அவளுக்கு நம்பிக்கையூட்டின. மீண்டும் இணைப்பு. லட்சுமியின் வாழ்க்கை சந்தோஷமாக தெரிந்தாலும் கணேஷுக்கு என்ன தேவை? அவர் ஏன் இந்த திருமணத்தை விரும்பினார்? அடுத்த பகுதியில் காண்போம். ஒரு மாலை பொழுதில் கணேஷ் லட்சுமியிடம் தன் இதயத்தை திறந்தார். லட்சுமி, நான் மட்டும் இந்த வீட்டில் தனியா இருந்திருந்தா என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். நீ வந்ததும் இந்த வீடு சந்தோஷமா மாறிடுச்சு என்றார். உங்களுக்கு என்ன குறைச்சல் என்றாள் லக்ஷ்மி. எனக்கு குறையில்லை, ஆனா ஒரு துணை இல்லாமல் வாழ்க்கை வெறிச்சோடி போச்சு. நீ சமைக்கிற சாப்பிட்டு, நீ பேசுகிற வார்த்தை எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு வேற காரணம் இல்லை, உண்மையான பாசம்தான் என்றார். லக்ஷ்மியின் கண்கள் கலங்கின. நான் உங்களை நம்புகிறேன் என்றாள். சில மாதங்களில் லக்ஷ்மியின் மகளின் தேர்வு முடிவுகள் வந்தன. அவள் நன்றாக மதிப்பெண்கள் எடுத்திருந்தாள். அம்மா, நான் டாக்டர் ஆகணும் என்று சொன்னாள். அதை கேட்ட லக்ஷ்மிக்கு மிகவும் சந்தோஷம். இதெல்லாம் உங்க புண்ணியம்மா என்றாள் கணேஷிடம். கணேஷ் சிரித்தார். இது நம்ம 2 பேரோட புண்ணியம். நீ நல்ல அம்மா, நான் நல்ல அப்பா. இவளுக்கு எது தேவையோ அதை செய்ய தயாராயிருக்கேன் என்றார். லக்ஷ்மி மனதுக்குள் நினைத்தாள், நான் இந்த முடிவு எடுத்தது தப்பா இல்லை. என் மகள் சந்தோஷமா இருக்கா, நானும் நிம்மதியா இருக்கேன். மீண்டும் இணைப்பு. வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருந்த நிலையில் திடீரென்று ஒரு சம்பவம் லக்ஷ்மியை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அடுத்து என்ன நடந்தது? ஒரு நாள் கணேஷ் மாரடைப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். லட்சுமி பதறிப்போனாள். எனக்கு ஒன்றும் ஆகாது என்றார் கணேஷ். ஆனால் லட்சுமி அழுதாள். நான் உங்களை இழந்துட்டா எங்கே போவேன் என்று கேட்டாள். கணேஷின் மகன் உடனே லண்டனிலிருந்து பறந்து வந்தான். அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் என்றான். மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து கணேஷ் தப்பிப் பிழைத்தார். ஆனால் அவர் உடல்நிலை மெதுவாகத்தான் சரியாகும் என்று சொன்னார்கள். லட்சுமி இரவும் பகலுமாக கணேஷை கவனித்து கொண்டாள். மருந்து கொடுத்தாள், சாப்பாடு ஊட்டினாள், அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்தாள். நீ இல்லாட்டி நான் செத்திருப்பேன் என்றார் கணேஷ் ஒரு நாள். நீங்க எனக்கு செய்த உதவிக்கு இது ஒரு சிறிய பிரதி என்றாள் லட்சுமி. கணேஷின் மகனும் லட்சுமியை பாராட்டினான். அக்கா, நீங்க இல்லாட்டி எங்க அப்பாவை யாரும் காப்பாத்திருக்க மாட்டாங்க என்றான். பின்னர் அவன் லண்டன் திரும்பினான். ஆனால் அடிக்கடி தொலைபேசியில் பேசி நிலைமையை கேட்டுக்கொண்டான். லட்சுமி இப்போது வீட்டின் முழு பொறுப்பையும் திறமையாக கையாண்டாள். கணேஷுக்கு இருந்த செல்வங்களை பாதுகாப்பாக வைத்திருந்தாள்.
இவர் கொடுத்த நம்பிக்கைக்கு நான் கட்டுப்பட்டவள் என்று தன்னைத்தானே நினைத்து கொண்டாள். மீண்டும் இணைப்பு. கணேஷ் நலமடைந்து வந்த நிலையில் லக்ஷ்மியின் பழைய கணவரின் உறவினர்கள் திடீரென்று வந்து சிக்கல் ஏற்படுத்தினார்கள். அடுத்து என்ன நடக்கும்? லக்ஷ்மியின் பழைய கணவரின் உறவினர்கள் சிலர், லக்ஷ்மி எங்க குடும்ப சொத்தை எடுத்துட்டு போயிட்டா என்று பொய்க்குற்றம் சாட்டி வந்தனர். அந்த 3 லட்சம் கடன் தப்பா? இவ இப்போ பெரிய பங்களாவில் வசிக்கிறாளே என்று ஊரில் வதந்தி பரப்பினார்கள். லக்ஷ்மி மனம் வருந்தினாள். நான் ஒன்னும் தப்பு பண்ணலையே என்று கணேஷிடம் சொன்னாள். கணேஷ் உடனே அவளுக்கு ஆதரவாக நின்றார். நீ கவலைப்படாதே, நான் பார்த்துக்கிறேன் என்றார். தன் வழக்கறிஞர் மூலம் கணேஷ் அந்த உறவினர்களுக்கு பதிலடி கொடுத்தார். லக்ஷ்மிக்கு எந்த சொத்தும் இல்லை. அவளுடைய கணவர் இறந்து போன பிறகு அவள் சம்பாதித்தது எல்லாம் செலவுக்கே போச்சு. நான் அவளுக்கு உதவி செய்தேன், அதுதான் உண்மை என்று நிரூபித்தார். உறவினர்கள் வெட்கி தலை குனிந்து போனார்கள். ஊரிலும் புரிந்து கொண்டார்கள். லட்சுமி நல்லவள், கஷ்டப்பட்டவள் என்று மாறி பேசினார்கள். லட்சுமியின் மகள் இந்த நிகழ்வை கேட்டு அழுதாள். அம்மா, உங்களை யாரும் கெட்ட பேறு சொல்லக்கூடாது என்றாள். லட்சுமி அவளை தேற்றினாள். எப்போதும் நல்லது நடக்கும், கெட்டது போயே போகும் என்றாள். கணேஷும் லட்சுமியும் இந்த பிரச்சனையை ஒன்றாக சமாளித்தார்கள். அவர்களுக்குள் பாசம் இன்னும் அதிகமானது. மீண்டும் இணைப்பு. சிக்கல்கள் முடிந்து வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஆனால் லட்சுமி இனி தனக்காக மட்டுமல்ல, தன் மகளுக்காகவும் சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தது. அடுத்த பகுதியில் பார்ப்போம். லட்சுமி ஒரு முடிவு எடுத்தாள். தன் மகள் நன்றாக படித்து டாக்டர் ஆக வேண்டுமென்றால் அவளுக்கு தனியாக ஒரு படிப்பறை தேவை. கணேஷிடம் இதை பகிர்ந்தாள். நம்ம வீட்டில் ஒரு அறையை மாற்றி அவளுக்கு படிப்பறை அமைக்கலாமா என்று கேட்டாள். கண்டிப்பா, உனக்கு எது தேவையோ அதை செய் என்றார் கணேஷ். அவர் உடனே ஒரு தச்சரை வரவழைத்து வீட்டின் மேற்கு பக்கத்து அறையை புத்தகங்களுக்கும் படிப்பதற்குமாக மாற்றி அமைத்தார். லட்சுமி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். இவ்வளவு ஆதரவு வேறு எங்கும் கிடைக்காது என்று நினைத்தாள். சில நாட்களில் லட்சுமியின் மகளின் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. அவள் அந்த விழாவில் முதல் பரிசு பெற்றாள். லட்சுமியும் கணேஷும் அந்த விழாவில் கலந்து கொண்டார்கள். மற்ற பெற்றோர்கள் லட்சுமியை பார்த்து, உங்க பொண்ணு மிகவும் புத்திசாலி என்று பாராட்டினார்கள். லட்சுமி கணேஷை பார்த்து சிரித்தாள். இதெல்லாம் உங்களால் வந்தது என்றாள். நீ நல்ல தாய், நான் துணைதான் என்றார் கணேஷ். இரவு உணவின் போது லட்சுமி கணேஷிடம் ஒரு ரகசியம் சொன்னாள். நான் ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறேன். பூக்கடை வேலை எனக்கு தெரியும், ஆனால் இப்போ சமையலில் கைதேர்ந்திருக்கேன். சின்னதாக ஊறுகாய், அப்பளம் விற்கலாமா என்று கேட்டாள். கணேஷ் உடனே ஆதரவு தெரிவித்தார். உனக்கு எது மகிழ்ச்சியோ அது செய், நான் பின்னால் நிற்கிறேன் என்றார். மீண்டும் இணைப்பு. லட்சுமியின் தொழில் ஆசை நனவாகும் கட்டத்தில் ஒரு புதிய திருப்பம் அவளுக்கு காத்திருந்தது. அந்த திருப்பம் அவளது கடந்த காலத்தோடு இணைந்ததாக இருந்தது. அடுத்த பகுதியில் காண்போம். லட்சுமி சின்னதாக வீட்டிலேயே ஊறுகாய் மற்றும் அப்பளம் செய்து சில தெரிந்தவர்களுக்கு விற்க ஆரம்பித்தாள். முதலில் நல்ல வரவேற்பு இருந்தது. பிறகு ஒரு சமையல் போட்டியில் கலந்து கொள்ள வாய்ப்பு வந்தது. கணேஷ் அவளை ஊக்குவித்தார். நீ கட்டாயம் கலந்துக்கோ என்றார். லட்சுமி அந்த போட்டியில் தனது சிறப்பான சமையலுக்காக முதல் பரிசு வாங்கினாள். உங்க இந்த சமையல் ரகசியம் என்ன என்று ஒரு பத்திரிகையாளர் கேட்டார். என் குடும்பத்தின் ஆதரவும் கடின உழைப்பும் தான் என்றாள் லட்சுமி. இந்த வெற்றிக்கு பிறகு அவளுக்கு பல ஆர்டர்கள் வந்தன. சிறிய அளவிலான வணிகத்தை வீட்டிலிருந்தே விரிவுபடுத்தினாள். இப்போது அவளுக்கு மாதம் நல்ல வருமானமும் வந்தது. நான் இந்த பணத்தை எனக்காக மட்டுமல்ல, என் மகளுக்கும் கணேஷுக்கும் சேர்த்து வைக்கிறேன் என்றாள். கணேஷ் பெருமையுடன் சொன்னார்.
எனக்கு உன்னை மனைவியாக கிடைத்தது என் பாக்கியம். லக்ஷ்மியின் மகள் இப்போது 10ஆம் வகுப்பில் முதல் மாணவியாக வந்தாள். லக்ஷ்மியின் கனவுகள் பலித்தன. வாழ்க்கையின் திருப்பங்கள் பல இருந்தாலும் லக்ஷ்மி தைரியமாக முன்னேறினாள். இப்போது அவள் ஒரு சாதாரண வேலைக்காரியாக இல்லை, ஒரு தொழிலதிபராக, ஒரு நல்ல மனைவியாக, ஒரு அக்கறையுள்ள தாயாக திகழ்ந்தாள். லக்ஷ்மி அடிக்கடி நினைப்பாள், விதி என்னை கஷ்டப்படுத்தினாலும் இறுதியில் என் நல்லெண்ணமும் உழைப்பும் என்னை வெற்றி பெற வைத்தன. மீண்டும் இணைப்பு. லக்ஷ்மியின் வாழ்க்கை கதை இங்கே முடிவடையவில்லை. ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கும். அவளின் அடுத்த இலக்கு என்ன? அதை நாம் வேறொரு சமயத்தில் பார்ப்போம்.